ரவுடி சிசிங் ராஜா என்கவுண்டர் செய்யப்பட்ட இடத்தில் மஜிஸ்ட்ரேட் தற்போது நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். விவரங்களுடன் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் வினோத். விவரம் என்ன? இந்த ஆய்வுக்கான காரணம் என்ன? தேவப்பிரியன் பிரபல ரவுடியான சிசிங் ராஜா இன்று சென்னை சோழிநல்லூர் சுற்றுவட்டார பகுதி இந்த பகுதியில் உள்ள அக்கரை என்ற பகுதியில் அவர் அதிகாலை சுட்டு என்கவுண்டர் செய்யப்பட்டார். அவர் வேளச்சேரி பகுதியில் துப்பாக்கி காட்டி மிரட்டிய வழக்கில் போலீசார் அவரை தேடி வந்தனர். அது மட்டுமில்லாமல் அவர் மீது 6 கொலை வழக்குகள், அதில் இரட்டை கொலை வழக்குகள் உள்ளன. ஆள் கடத்தல், கொலை முயற்சி வழக்கு உள்ளிட்ட சுமார் 39 வழக்குகள் அவர் மீது நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் கடந்த 2.5 மாதங்களாக அவரை வலைவீசி தேடி வந்த போலீசார் அவரை ஆந்திரா பகுதியில் பதுகி இருந்தது தெரிய வந்தது. அந்த பகுதிக்கு சென்ற தனிப்படை போலீசார் அவரை கைது செய்து சென்னைக்கு அழைத்து வந்தனர். சென்னைக்கு அழைத்து வந்து வேளச்சேரி காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணை மேற்கொண்டதில் அவர் துப்பாக்கி, கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை இந்த என்கவுண்டர் செய்யப்பட்ட இடத்தில் பதுக்கி வைத்திருப்பதாக ஒரு தகவலை தெரிவித்துள்ளார். அதனை பறிமுதல் செய்வதற்காக காவல்துறையினர் அவரை அழைத்து வந்து இந்த பகுதிக்கு வந்தனர். அப்பொழுது பதுக்கி வைத்திருக்கப்பட்ட துப்பாக்கியை எடுத்து காவலர்களை பார்த்து சுட்டதாகவும், அப்போது அவர்களின் தற்காப்பிற்காக, அவர்களை பாதுகாப்பதற்காகவும் திருப்பி அவர்களை சுட்டதாகவும் போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த பகுதியில் தான் அந்த சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அரங்கேறியது. இந்த வழியை பார்க்கலாம். இதுதான் இந்த சோழிங்கநல்லூருக்கும் ஈசிஆருக்கும் உள்ள இணைப்பு சாலை. இந்த பக்கிங்ஹாம் கால்வாய் ஓரமுள்ள இந்த சாலையில் தான் செல்லும் போது இந்த என்கவுண்டர் ஆனது நடைபெற்றுள்ளது. இந்த பகுதியில் தற்போது சோழிங்கநல்லூரில் நீதிபதி இந்த பகுதியில் வந்து ஆய்வு மேற்கொண்டார். என்ன மாதிரியான ஆய்வு என்றால், துப்பாக்கி சூடு எப்படி நடைபெற்றது, அந்த எங்கு துப்பாக்கியை பதுக்கி வைத்திருந்தார், போலீசார் அவரை எப்படி தாக்கினார்கள் என்றெல்லாம் அவர் போலீசாரிடம் கேட்டு தெரிந்து கொண்டார். அதே போல் இங்கு அவர் பயன்படுத்திய துப்பாக்கியும் போலீசார் எங்கே விழுந்திருந்தது அதையும் காண்பித்தனர். தொடர்ந்து இந்த பகுதியில் தடவியல் நிபுணர்களும் வந்து ஆய்வு மேற்கொண்டனர். காவல்துறை கூடுதல் இணை ஆணையரும் வந்து ஆய்வு மேற்கொண்டனர். காலையிலிருந்து அதிகாரிகளும் அந்த நீதிபதி உள்ளிட்ட வட்டாட்சியர் வருவாய்த்துறை அதிகாரிகளும் இந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். பிரபல ரவுடியான சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இவருடைய குற்றச்செயல்கள் அரங்கேறி வந்த நிலையில் இவரை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் இந்த பகுதியில் விசாரணைக்காக அழைத்து வந்தபோது எதிர்பாராத விதமாக போலீசார் வந்து என்கவுண்டர் செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. நேற்று இந்த என்கவுண்டர் நடந்த சூழலில் சென்னை மற்றும் சென்னை சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளுமே ஒரு பரபரப்பான சூழ்நிலை வருகின்றன. தேவப்பிரியா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி வினோத்.